right to repair. So it's an important right, actually speaking. Department of Consumer Affairs has established a committee under Niti Kare to formulate a comprehensive framework on right to repair. அது என்ன ரைட் டு ரிப்பேர்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ் அவங்க ஒரு ப்ராடக்ட் அவங்க வாங்குறாங்க. இப்போ நிறைய இடத்துல நீங்கள் இது எதுக்கு ஓப்பன் பண்ணீங்க, நாங்கள் இதுக்கு வாரண்டி கொடுக்க முடியாது, இது இல்லை. அவங்களுக்கு முதல்ல எங்கே வேணாலும் கொடுத்து ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அவங்களே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கோ அந்த உரிமை இருக்கணும். அது இப்போ வெஹிக்கிளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். மேனுஃபேக்சர்டு டிபெண்டன்சி அவங்க மேலேயே இருக்கணுங்கிற அந்த ரூல் நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பொருளை தான் வாங்க முடியும். பொருளோட எப்பயுமே அவங்களோட அட்டாச்சு ஆகிருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ரூல் போட்டு அவங்க பண்ணும் பொழுது அதை நம்ம மறுக்கல. இங்கே தான் போனால் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இது. ஒரு பொருள் வாங்குறேன்னா அதோட ஃபுல் ஓனர்ஷிப் அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பேர் தான் வியாபாரம். இல்லை அதில் பொருள் வைப்போம், ஆனால் அதில் நாங்கள் ஒரு கனெக்ஷன் வைப்போம், எங்கள்கிட்ட வந்தால் மட்டும்தான் இப்படி, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது. அவங்களே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் வேற யாராவது ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்கணும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஓனர்ஸ் ரைட் டு ரிப்பேர் ஆக்ட் 2012 இதுல இருந்து தான் உருவானது. இது இட் mandated the manufacturers to furnish essential documents and information necessary for individuals to repair their vehicles. அவங்களே மேனுவல் கொடுக்கணும். ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இது இப்படி பண்ணணும்னு சொல்லி. அதையும் மீறி போய் ஒருத்தர் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறாங்க, சர்வீஸ் சென்டர் போகிறாங்கன்னா அது அவங்க இஷ்டம். ஆனால் அவங்களே ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். இதுதான் ரைட் டு ரிப்பேர். இது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். பட் இதுக்கு ஒரு கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் தேவை. இப்போ நிச்சயமாக இதுக்கு ஒரு லெஜிஸ்லேஷன் ஹேஸ் டு பி brought actually. So consider the following statements regarding right to repair. It allows consumers to access repair information, tools and spare parts from products they own actually. Okay, correct. It prohibits consumers from repairing products. ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும், புரியணுங்கிறது தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இது கரெக்ட், இதுக்கு அப்படியே எதிர்மறையான இதுதான் இது. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். இது ஒரு ரைட் டு ரிப்பேர் வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரைட். தட் இஸ் அ பர்சன் டு ஹாவ் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். இதுதான் அதோட கோர். சி இன் 2024 5 பர்சனாலிட்டிஸ் வேர் கிவன் பாரத ரத்னா. அது ஒரு இஷ்யூஸ் நிறைய கிரியேட் பண்ணது. ஏன்னா அக்கார்டிங் டு த எக்ஸிஸ்டிங் ஒரு கன்வென்ஷன் பிளஸ் லா ரூல் 3 மேக்சிமம் ஒரு வருஷம் கொடுக்கலாங்கிறது தான். ஆனால் 99லயே அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷனும் பண்ணியிருக்காங்க. 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 2024ல் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக 3 பேருக்கு கொடுக்கணுங்கிறது இட் இஸ் நார்மல் ட்ரெண்ட். தட் மேக்சிமம் இஸ் 3. இப்போ வரலையும் கொடுக்கப்பட்டவங்களில் 18 பேர் போஸ்ட்மஸ்தாக கொடுக்கப்பட்டிருக்கு. 18 பேர் போஸ்ட்மஸ், அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ கற்பூரி தாக்கூர் போன்றவங்க, இல்லை எம்எஸ் சுவாமிநாதன், லைக் எம்எஸ் சுவாமிநாதன், சௌத்ரி சரண் சிங். ஸோ ஃபார் தம் இங்கே இந்த பேரில் கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டாங்க. அது எம்எஸ் சுவாமிநாதன் இங்கே வரணும், எல்கே அத்வானி அங்கே வரணும், திரு நரசிம்மராவ் இப்படி வரணும். கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க இது. பட் எனிவே நேம் ஸ்லைடில் இருக்கிறதுல கொஞ்சம் தப்பு, அதை நானே சொல்லிடுறேன். ஸோ திஸ் here with regard to this Bharat Ratna, highest Indian civilian award இது. So for exceptional performance, at the end of Prime Minister recommends these candidates. So if you see here, Bharat Ratna and Padma awards are titles under 2021 question. Titles கிடையாது அது. ஏன்னா அது வந்து பாலாஜி ராகவன் versus Union of India, very famous case. இந்த கேஸில் 1996 ஐ சப்போஸ் பாலாஜி ராகவன் versus Union of India, இந்த கேஸில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. they are all titles and not awards. Bharat Ratna and Padma awards, they are not titles. they are academic distinctions. அது or distinction for the service they have done to the society. So அது 18(1) prohibition உள்ளார வராது. Because 18(1) says that state shall not provide any distinction to any person, any title to any person apart from academic and military. அதனால அது தவறு. தென்
Padma Award, which were constituted in the year 1954, were suspended only once. ஒன்ஸ் கிடையாது, 2 முறை முதல்லயே சஸ்பெண்ட் ஆயிருக்குது. ஜனதா கவர்மெண்ட்ல ஒரு முறையும், மிஸ்டர் நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல ஒரு முறையும் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. தென் த நம்பர் ஆஃப் பாரத ரத்னா அவார்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறதுலாம் ஸ்ட்ரிக்டா ரூல்ல கிடையாது, ஸ்ட்ரிக்டா கிடையாது. 3ன்னு சொல்லி தான் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கு. பிஎம் டிசிஷன் தான் அது. ஸோ 5 2024 கூட 5 கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அடுத்த 6 கொடுக்கணும்னாலும் ஒரே வருஷத்தில் கொடுக்கலாம். ஓகே, ஆல் த 3 ஆர் ராங். பாரத ரத்னா இஸ் ஹையஸ்ட் இந்தியன் சிவிலியன் அவார்டு, as I told. Census 2027. See, census did not take place in India in 2021. காரணம் கொரோனா போயிட்டு இருந்தனால 2021 சென்சஸ் 2026க்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லி அது தள்ளப்பட்டுருச்சு. ஸோ they announced the 2021 census, 10 years once சென்சஸ் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. 1881ல இருந்து 10 years periodically. 1872ல ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆரம்பிச்சது. 1881ல இருந்து சென்சஸ் பீரியாடிக்கலி 10 years ஒன்ஸ் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இட்ஸ் பிரிட்டிஷ் மாடல் வாட் வி ஃபாலோ. இப்போ இந்த சென்சஸை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்சஸ் ஆக்ட் 1948 is instrumental. Based on it, census is conducted. இப்போ 2026 சென்சஸ்ல அக்டோபர் ஒரு ஃபேஸ் ஆகும், மார்ச் 2027ல ஒரு ஃபேஸ் ஆகும் எடுக்கிறதாக தான் இருக்கு. இதுல சென்சஸ்ல த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா, அது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எடுக்கிற கவுண்ட் கிடையாது. இதுல டிஜிட்டல் சென்சஸ் இந்த தடவை முதல் முறையா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இண்டிவிஜுவலா செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியும். ஆப்ஷன் அவைலபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டு அப்டேட் தர் நேஷனல் பாப்புலேஷன் அ ட்ராப் டவுன் காஸ்ட் டைரக்டரி இன் த மொபைல் ஆப் டு அவாய்ட் டேட்டா டூப்ளிகேஷன். So they have created this in this portal also a two-phase process, house listing, population enumeration இது பண்றாங்க. So first digital census in India, then it will be conducted under the provisions of Census Act 1948, correct, as I told to you. It will be India's first fully digital census with self enumeration provision. இதுவும் உண்டு. இப்போ என்ன இங்கன்னா செல்ஃப் எமுனரேஷன் ப்ரொவிஷன், பட் ஹவு ஃபார் இது பண்ணும் போது தான் நமக்கு தெரியும் இதில் உள்ள இஷ்யூஸ் என்ன ரைஸ் ஆகுதுங்கிறது. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். கேஸ்ட் சென்சஸும் இதில் சேர்த்தி பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கேஸ்ட் சென்சஸ் இப்போ இந்தியாவில் அஃபீஷியலாக நமக்கு ஹோல் நம்ம எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இது இருக்கு இல்லாமல் நமக்கு டோட்டல் கேஸ்ட் சென்சஸ்ங்கிறது 1931 சென்சஸ் தான் இருக்கு, ப்ரீ பிரிட்டிஷ். இப்போ கேஸ்ட் சென்சஸும் 2026 இதோட சேர்ந்து எடுக்கிறதாக இருக்கு. இது மொபைல் ஆப்ல டிராப் டவுன் கேஸ்ட் டைரக்டரி கேன் பி யூஸ்ட். த லாஸ்ட் ஆல் இந்தியா சென்சஸ் டேக்கன் இன் 1931. ஓகே, ஓபிசி இது ஸ்டேட் எஸ்சி எஸ்டி யூனியனே மெயின்டைன் பண்றாங்க. ஓபிசியை பொறுத்தவரையிலையும் ஸ்டேட் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ நீங்க ஆர்டிகல் 341 ஆர்டிகல் 342 பார்த்தீங்கன்னாலும் எஸ்சி எஸ்டி who can say the president notifies, இது பார்லிமெண்ட் பாஸ் ஆகணும், பிரசிடென்ட் நோட்டிஃபை பண்ணணும், அப்பதான் அவங்க எஸ்சி எஸ்டி ஸ்டேட்டுக்கு அதுல ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். ஆனா ஓபிசி வந்து ஸ்டேட்டே டிசைட் பண்றது. ஸோ திஸ் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் லாங் டேர்ம் இது இருக்கு. இதுல மெயினா நம்ம பார்க்க போறது, இப்ப கரண்ட்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா ஆர்டிகல் 312க்காக இது பேசுறோம். 249 ஆர்டிகல் 312 பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மெஜாரிட்டி வரும். அது என்ன மெஜாரிட்டி? நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இன் ராஜ்யசபா. ராஜ்யசபாவுடைய பவர்ல இது ஒரு பவர், ஆல் இண்டியா சர்வீஸ் உருவாக்குறது. அப்போ ஆர்டிகல் 312 அடிப்படையில் ஒரு ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் உருவாகணும். நித்தி ஆயோகா இருக்கட்டும், லா கமிஷன், இவங்கெல்லாம் பீரியாடிக்கலா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் அப்போசிஷன் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது ஹைகோர்ட்ஸ் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அப்போஸ் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ், ஃபெடரல் அட்டானமி போகும் ஒன்று. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம், லாங்குவேஜ் பேரியர் ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். இப்போ நீங்க மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம்
யூபிலெல்லாம் ஹைகோர்ட்ல ஆக்சுவலி லாங்குவேஜ் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 348 லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க கோர்ட் லாங்குவேஜ் வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இங்கிலீஷ் தான். இப்ப ஹைகோர்ட்ஸ்ல இருக்கணும்னா வித் ப்ரையர் பர்மிஷன் கவர்னருடைய இன்வால்மெண்ட்ல ப்ரையர் பர்மிஷன்ல நம்ம வந்து ரீஜனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். பட் அது ஹிந்தி மட்டும்தான் மத்திய பிரதேசங்கள்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு கான்ட்ரவர்சியல் இருக்கு. இப்ப அந்த தமிழ்நாட்டிலேயே அந்த டிமாண்ட் இருக்கு, கர்நாடகால டிமாண்ட் இருக்கு. ஸோ ஹைகோர்ட்ஸ்ல பட் நார்மலி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஒன்லி இங்கிலீஷ் இருக்கணும்னு இருக்கு. இப்போ ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் ஒரு ஐஏஎஸ் மாதிரி உருவாக்கி எல்லா இடத்துக்கும் போடும் போது அது ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இஃப் அட் ஆல் இட் இஸ் அப்பாயிண்டட் இட் ஷுட் பி டன் அக்கார்டிங்லி. அப்ப அந்த ஊரோட ரெக்ரூட்மெண்ட் என்னங்கிறத வச்சு போடணும். ஹியர் இது ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி ஜஸ்ட் இங்க இது வந்து 44th Amendment Act of the Constitution introduced an article placing the election of prime minister beyond judicial review. நேத்து தான் last one we saw actually little before also 39th Amendment Act அது 44 கிடையாது. The Supreme Court of India struck down the 99th Amendment Act of the Constitution. NJAC struck down பண்ணது. Okay, so all India judicial service. So Constitution provides for creation of AIJ, All India Judicial Service, based on Article 312, not 132. So establishment of All India Judicial Service requires approval of Supreme Court of India. நிச்சயமா இல்ல, ராஜ்யசபால அப்ரூவ் ஆகணும், அது ராஜ்யசபால பாஸ் ஆகணும். Based on it the parliament takes it. Now constitutional tort. The constitutional, why this question? Context: prominent activists, religious leaders urged the Supreme Court to recognize hate speech as a constitutional tort due to its discretionary impact on constitutional guarantee. See, a constitutional tort is a public law remedy under which the state can be held vicariously liable. இது 300 ஆர்டிகல்ல இருந்து உருவாகிறது. சரி, ஸ்டேட் வைகாரியஸ்லினா என்ன? ஸ்டேட்டோடைய ஒரு ஆபீசர் ஒரு காரியம் செய்யாமல் விடுறதோ செய்யறதோ அதற்கு ஸ்டேட் தான் லயபிள், ஸ்டேட் பே பண்ணுங்கிறதா வைகேரியஸ் லைபிலிட்டி. டைரக்டா பண்ணலைனாலும் இப்போ ஒரு ஹேட் ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிருச்சு. ஹேட் ஸ்பீச், ஒரு பொலிட்டீஷியன் ஹேட் ஸ்பீச்சோ இல்ல யாரோ பேசுறது, ஏன் சில நேரங்கள்ல ஆபீசர்ஸ் பேசுறாங்க. ஹேட் ஸ்பீச் பேசும் பொழுது அவர்கள் அந்த குற்றவாளியாக ஸ்டேட்டே வந்து கருதப்படணும். ஏன்னா ஸ்டேட் இனஃப் லாஸ் ஆர் ஆல்ரெடி தேர் டு டிஸ்குவாலிஃபை them or to take action on them, which is not done. Okay, the hate speech that is the recent cases convicted public officials for illegal detention. So இப்போ தப்பே பண்ண, இப்போ சோனம் வாங்சுக், they arrested him under NSA, 6 months he was there, suddenly habeas corpus remove பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சுட்டாங்க. இப்போ லடாக் அந்த ஆக்டிவிஸ்ட், இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வைகேரியஸ்லி ஸ்டேட் ஷுட் பி லயபிள் ஃபார் அரெஸ்டிங் ஹிம் ராங்லி. ஹேட் ஸ்பீச்சுக்கு ஸ்டேட் ஷுட் பி மேட் லயபிள். சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட் லயபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ் ஆக்சுவலி. ஸோ தீஸ் திங்ஸ் ஹேவ்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட். ஸோ இதை வந்து எதன் மூலியமா என்ஃபோர்ஸ் பண்ணலாம்னா ரிட் 32(226) மூலியமா என்ஃபோர்ஸ் பண்ணலாம் இது. ஓகே, ஸோ அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டார்ட். அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படுகின்ற விஷயங்களை பின்பற்றாததால் ஸ்டேட் தான் பாதுகாக்கணும், அது ப்ரொடெக்ட் பண்ணணும். பண்ணாததால ஸ்டேட்டே லயபிள்னு சொல்றதுதான் கான்ஸ்டிடியூஷனல் டார்ட். ரெமெடி ப்ரொவைடிங் ஃபார் காம்பன்சேஷன் ஃபார் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை த ஸ்டேட். ஸ்டேட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட் ஒருத்தர் என்ஜாய் பண்றத தடுக்கிற மாதிரி தான் இது. ஸோ ஆர்டிகல் 19 கிளாஸ் 2ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் ஹேட் ஸ்பீச் ஆல்சோ cannot be accepted. இன்சைட்டிங் அஃபென்ஸ் இருக்கு அதுல, அந்த 8 கிரைட்டீரியால இன்சைட்டிங் அஃபென்ஸ், டிஃபமேஷன், இதெல்லாம் ஹேட் ஸ்பீச்சில் வருது. ஸோ அந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு ஸ்டேட் லயபிள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றதுதான் கான்ஸ்டிடியூஷனல் டார்ட். ஓகே, ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட் ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர். இது வரலாம், இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு முன்னாடியே. எப்போ வருதுன்னா, the President of India attended centenary celebration of Old Chiki script of Santali language. இந்த ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட் வந்து 1925ல உருவாக்கப்பட்டு
அதில் 1939 இட் காட் பப்ளிஷ்டு. ஸோ இப்போ பல புஸ்தகங்கள் சந்தரி லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் வந்து இந்த ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட்ல கொண்டு வரப்பட்டு நாவல்கள்லாம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஸ்கிரிப்டோடைய இது கூட இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து பாப்புலரைஸ் பண்ண அதர் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐ செமெட், ஓல்ட் சிக்கி, ஆல் ஆர் த சந்தலி ஆல்பபெட். ஓகே, ஸோ டு பாப்புலரைஸ் இட் ஆர் நீட் டு பாப்புலரைஸ் இட். நீங்கள் முதல்லயே கொஸ்டின்ஸ் இப்படிலாம் கேட்டு 2021 ஹல்பி, ஹோ அண்ட் ஹூ தே ஆர் ஆல் வாட் அப்படின்னு. ஆக்சுவலி ட்ரைபல் லாங்குவேஜஸ். ஸோ இங்கே ஓல்ட் சிக்கி இஸ் அ ஸ்கிரிப்ட் யூஸ்டு ஃபார் ரைட்டிங் ஆஃப் சந்தலி லாங்குவேஜ் accepted. It was developed during the colonial period. No, 1925 brought பட் கலோனியல் பை பிரிட்டிஷ் அட்மினிஸ்டர்ஸ் கிடையாது. கலோனியல் பீரியட்ல வந்தது தான், பிரிட்டிஷ் அட்மினிஸ்டர்ஸ் கொண்டு வரல அது. ஓகே, தட் இஸ் அகெயின் கிளியர். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ரொம்ப ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு, இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறோம். சுப்ரீம் கோர்ட் பல ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்கிறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒன்று. டாக்டர் அம்பேத்கர் இதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்ல வர்றது வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியே பேசிக் ஸ்ட்ரக்சர் உள்ளார வர்றதான். அதாவது கான்ஸ்டியூஷன் உடைய ஸ்பிரிட், லெட்டர் மட்டும் கிடையாது, அது ஸ்பிரிட் என்னங்கிறது தான். அது அதோடைய அடிப்படை என்ன, எதற்காக ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது, கான்ஸ்டியூஷனே நமக்கு எதுக்கு, அந்த கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை தன்மைகள்ல என்னெல்லாம் இருக்கணும். இப்போ மார்ஜினலைஸ்டு வந்துட்டு டு அப்லிஃப்ட் த மார்ஜினலைஸ்டு, டு ப்ரொவைட் ரியல் ஈக்குவாலிட்டி அமங் பீப்புள். ரியல் இந்த சென்ஸ் ஈக்விட்டியை தான் நான் ரியல் ஈக்குவாலிட்டிங்கிறேன். ஸோ தீஸ் திங்ஸ் ஹேஸ் டு பி ப்ரொவைடட். இதுதான் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ஸோ இது இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல பேசக்கொண்டு இருக்குது. The recent arrest of serving chief minister on corruption charges has raised legal, political and constitutional concern and poses questions about its consistency with constitutional morality, especially in parliamentary democracy like India. திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. 5 வருஷம் 5 மாதங்கள் இருந்தார். அதுக்கப்புறம் ஷிபு சோரன் சன் இவர் ஹேமந்த் சோரன் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. 2 பேரும் சிஎம்மாக இருந்தபோது அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை அந்த கேள்விக்கு எழுப்புது. கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இட் இஸ் அ கான்செப்ட் தட் ரெஃபர்ஸ் டு த பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் அண்டர்லையிங் அ கான்ஸ்டியூஷன். ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொபோண்டட் பை பிரிட்டிஷ் கிளாசிஸ்ட் ஜார்ஜ் க்ரோட் in 19th century. Even Dr. Ambedkar has spoken about it. So இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆதாரத்தோட உங்களுக்கு வந்து ஒரு கரப்ஷன் சார்ஜ் இருக்குதுங்கும் போது ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணுறது என்பது வேறு. பட் ஒரு சிட்டிங் சிஎம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் கிரியேட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க் அபவுட் கான்ஸ்டியூஷன் தான் ஆட்சி பண்ணுதா, ரூல் ஆஃப் லா இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுது. அதுதான் இங்கே. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ ஹியர் it refers to the adherence to the core values and principles of the constitution. But again இது ஒரு ரிலேட்டிவ் பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் இதுக்காக தான் இதோட ஈக்குவேட் பண்ணுறேன். அது மாதிரின்னு இது எக்ஸ்பிளைன் பண்ணப்படலை. இப்போ ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி இதெல்லாமே வந்து என்னன்னா கோர் வேல்யூஸ், கான்ஸ்டியூஷனோட கோர் வேல்யூஸ் தான். ஸோ திஸ் இஸ் ரைட். இட் ரிக்வயர் ஸ்ட்ரிக்ட் ஃபாலோயிங் ஆஃப் சோஷியல் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் கிடையாது. இது எதிர்த்து தான் அது. சோஷியல் ட்ரெடிஷன் கஸ்டம் என்னவா இருந்தாலும் லா என்னவோ அதுதான் சுப்ரீமாக இருக்கணும்னு. இட் ஹாஸ் பீன் எம்பசைஸ்ட் பை த சுப்ரீம் கோர்ட் இன் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். உண்மைதான். ஸோ ஒன்லி 2 இஸ் ரைட் ஆக்சுவலி. ஸோ 150 years ஆஃப் வந்தே மாதரம். ஸோ வந்தே மாதரம் அது நேஷனல் சாங் அது. ஸோ from the time 150 years, when we say like in 1950, the first 2 verses were adapted in 1937, Indian national song. So here, Vande Mataram composed by Bankim Chandra Chatterjee. So first published in his literary journal, Bangadarshan, 1875. So other than the 150 years, 2025, so when it was first published. So later on, அது வந்து ஆனந்த் மத்துங்கிற நாவலில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. It remains the controversy surrounding it is more actually. Vande Mataram as an idea that what it propounded was different. How it is used today is entirely different. டுடே அது இந்திய தாய்க்கு வணக்கம் சொல்லுவதாகவும் ஒரு இந்திய தாயை முன்னிறுத்துவதாகவும் அது வந்து அமையுது. பட் இது வந்து
டியூரிங் தட் டைம் இட் ஹேட் டிஃப்ரெண்ட் கன்னடேஷன்ஸ், அந்த நாவலுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய ஒன்று. ஸோ அதனால அந்த கான்ட்ரவர்சியும் இருக்கு. பட் இட் இஸ் அ நேஷனல் சாங். எப்போ யார் அடாப்ட் பண்ணான்னா, இது 1937ல் த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அடாப்டட் இட். தட் இஸ் வாட் இட் இஸ் ஆக்சுவலி. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் மியூசிக் போட இது வந்து செட் டு த மியூசிக் பை ரவீந்திரநாத் தாகூர். Okay, so it is a national anthem. No, it is not national anthem. It was originally composed in Bengali by Bankim Chandra Chatterjee and not Rabindranath Tagore. Okay, so keep this in mind. இதில் என்ன ஒன்றுனா, ஃபர்ஸ்ட் 1975ல பப்ளிஷ் ஆனிச்சு, மறந்துடாதீங்க. 1875 சாரி. எப்பயுமே ஆனந்த் மத் மட்டும்தான் நடப்பிருக்கும் 1882. பட் அதுக்கு முன்னாடியே பங்கதர்ஷன். இப்போ நீங்க இதை நம்ம படிக்கும் போது ஆஸ் அ ஜிஎஸ் ஜென்ரலி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வருதுன்னா அதே தான் கேட்பாங்களாங்கிறது இல்லை. இப்போ நீங்க ஹிஸ்டரியில பார்க்கலாம், அது டிஃப்ரெண்ட் பெங்கால் கசட்டியர் எப்போ ரிலீஸ் ஆச்சு, குரோனாலாஜிக்கல் ஆர்டர் ஆன் தட், இது மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஸோ கீப் தோஸ் திங்ஸ் இன் மைண்ட். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அகெயின் இது சம்விதான் ஹத்தியாஸ் திவஸ், கான்ஸ்டியூஷன் கொலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி இது கொண்டாடுறதாக ஒரு இது கொண்டு வந்தாங்க அது அந்த நாளில். ஓகே, ஸோ ஏன்னா இது எமர்ஜென்சி வந்துட்டு டிக்ளேர் பண்ணப்பட்ட ஜூன் 25th of 1975. ஸோ எவ்ரி இயர் இட் ஷுட் பி செலிப்ரேட்டட் தட் வேன்னு சொல்லி அது கொண்டு வரப்பட்டது. ஸோ இது 50 years ஆஃப் தட் ரிமெம்பரன்ஸ் ஆக்சுவலி. ஸோ 2025ல். ஸோ பேக்ரவுண்டு, அவங்களோட எலெக்ஷனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டது ராஜநாராயண் கேஸில். அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு அவங்க வந்தாங்க. அது அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எமர்ஜென்சியோட பீக்கில் வந்த ஒரு அமெண்ட்மெண்ட். அது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனுடைய பல விஷயங்களை மாற்றம் செய்தது. அது ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது. பிரியாம்பிளில் மாற்றம், ஃபண்டமெண்டல் டியூட்டி கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுமே இதுக்கு முன்னாடியானா, பட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கே சம்மந்தப்படலைன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு பியாண்ட் அப்படின்னு சொல்றது, பல விஷயங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது அது. பட் இதோட எல்லா ரெக்டிஃபிகேஷனும் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பண்ணிட்டாங்க. வாட் எவர் வாஸ் ப்ராட். ஈவன் 5 years ரூலுங்கிறத வந்து 6 years, 5 yearsங்கிறத 6 years ஆக்குனாங்க. 6 years தான் ஒன் செலக்டட் 6 yearsக்கு இருப்பாங்கங்கிற மாதிரி. So which of the following is not correct? Okay, so it added words, ama. It curtailed the power of judicial review, ama. It introduced fundamental duties in the constitution. Okay, then it abolished the power of parliament to amend the constitution. அது இல்லை, ஏன்னா அவங்க அதை தான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக எடுத்தாங்க. பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனிதிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போனாங்க அது. ஸோ திஸ் இட் அபாலிஷ் த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் தே இன்க்ரீஸ் த பவர் டு அமெண்ட். அதுதான். அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இது பிகாஸ் திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஆல் திஸ் ஆர் ரைட் ஸ்டேட்மெண்ட், ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் ரைட். டி. Veranda IAS, where your dream becomes reality.